இன்றைக்கி காலை டிஃபனுக்கு கேரட் பீட்ரூட் ஆப்பம், அதுக்கு முட்டை குருமா, அப்புறம் முருங்கைக்கீரை பீட்ரூட்டு சேர்த்த பொரியல், பாதாம். முட்டை குருமா செய்வதற்கு நான் ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கட் பண்ணிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணீர் விட்டு வேக வைக்கவும். வெந்ததும் உப்பு, தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கொதி வந்ததும் முட்டையை சேர்த்து இறக்கவும். ஆப்பம் ரெடி பண்ணது சோடா மாவு இல்லாமல் ஆப்பம் ரெடி பண்ணேன். அதுக்கு ஆப்பம் செய்வதற்கு 2 கப் பச்சரிசி, 1/4 கப் ஜவ்வரிசி, 1/4 கப் அவல், 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து 6 மணி நேரம் ஊற வைத்து அரைத்து கொள்ளவும். அரைக்கும்போது சிறிது தேங்காய் துருவல் சேர்த்து மாவை அரைத்து கொள்ளவும். அரைத்த பிறகு ஆப்ப மாவு பதத்திற்கு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு கலந்து 8 மணி நேரம் புளிக்க விட்டு மறுநாள் காலையில் ஆப்பச்சட்டியில் ஆப்ப மாவை ஊற்றி ஆப்ப மாவில் நடுவில் கேரட் துருவல், பீட்ரூட் துருவல் சேர்த்து சுட்டெடுக்கவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.